அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு என்ட்ரி நம்ம எடுக்கிறதுக்காக ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பையோ அல்லது சப்ளை டிமாண்டுக்காகவோ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மரியாதை கொடுத்து அதை டச் பண்ணி டார்கெட்டுக்கு போகுது. சில நேரம் ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு சப்ளைலேயோ டிமாண்ட்லேயோ என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுது. எதுக்காக இந்த ஃபேர் வேல்யூ கேப் டேமேஜ் ஆகுது, எதுக்காக சில நேரம் சப்ளைக்கு எடுத்துகிட்டு போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ எப்போதுமே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்போ அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ளை டிமாண்ட்லேயோ நம்ம என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுவோம். ஒன்று பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம், இல்லை சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் பார்ப்போம். இப்போ இந்த ட்ராயிங்கில் நான் என்ன போட்டு வச்சுருக்கேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இதில் ஒரு பிஓஎஸ், அதுக்கு கீழே இருக்க லோ லைனில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹெச் இருக்குது. பிஓஎஸை உடச்சி கீழே வரும்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிது, அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி போகுது. இந்த சீனில் இங்கே ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகி டார்கெட் போன மாதிரியும், இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு சப்ளைக்கு போன மாதிரியும் ட்ராயிங் நான் போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கான ப்ராக்டிக்கல் உதாரணங்கள் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 2 உதாரணம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இதே மாதிரி பதிவு நிறையா வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதே மாதிரியான பதிவு நிறைய உதாரணங்களோடு வரும். இதில் இன்றைக்கி 2 உதாரணம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய உதாரணம் வேணும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் போகிறேன். கமெண்ட் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த பதிவு இதோடு நிற்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். லோலேருந்து ஹை நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டோம். நமக்கு ஒரு லோ கிடச்சிருச்சு, ஒரு ஹை கிடச்சிருச்சு. இங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகுது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் ரீடெஸ்ட் ஆகுது. ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகி டார்கெட் போகிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதே சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு சப்ளைக்கு போயிட்டு என்ட்ரி எடுத்து டார்கெட் போன மாதிரி இருக்குது. எதனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப் உடஞ்சிது? ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் தான் ரியாக்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை உடச்சிட்டு அதை எஸ்எல் எடுத்துகிட்டு இங்கே சப்ளைக்கு போயிடும் இல்லையா? அப்போது நம்ம அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்காக வெயிட் பண்ணுறோம், இல்லை சப்ளைக்காக வெயிட் பண்ணுறோன்னா இது தாக்கு பிடிக்குமா உடையுமா நமக்கு லைவ்லேயே தெரியணும். லைவில் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம லோ டைம் ஃப்ரேமில் வெயிட் பண்ண முடியும். இல்லை லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு சப்ளைக்கு போயிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்ம சப்ளைக்காக வெயிட் பண்ணவா ஃபேர் வேல்யூ கேப்புக்காக வெயிட் பண்ணவான்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அதுக்காக இன்றைக்கி நம்ம 2 உதாரணங்களை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இங்கேருந்து மூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன இதில் இருக்கோம் அப்படின்னா, ஜிபிபி ஜேபிஒய் மார்க்கெட்டில் 4H டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு சார்ட் எடுத்து வச்சுருக்குறோம். இதில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். பாருங்கள், ஒரு 4Hோட ஃபேர் வேல்யூ கேப்பை எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகணும் இல்லையா? ஏன் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு ரியாக்ஷன் ஆகணும்? ரொம்ப மைன்யூட்டான விஷயத்தை நம்ம பேச போகிறோம். பொதுவாக இந்த கேண்டில் ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது என்னென்னா, ஒரு இம்பல்சிவான மூவுக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய சின்ன கேப்பு தான் ஃபேர் வேல்யூ கேப். ஒரு கேப்பு போட்டு போயிருக்காப்பில் அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் போகிற ஒரு இடம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல ஏன் இதுக்கு கீழே இருக்க டிமாண்டுக்கு வரல அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? இதை நம்ம டிமாண்டாக முதல்ல எடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம், தலைவர் இது ரிஜெக்ஷன் வச்சு உள்ளே க்ளோஸ் வச்சிருச்சு, அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ப்ரீவியஸில் ஸ்வீப் பண்ணியிருக்குது அப்படிம்பாங்க. ஸ்வீப் பண்ணதெல்லாம் ஓகே, ரிஜெக்ஷன்லாம் ஓகே, ஏன் இதை எடுக்கலை அப்படின்றதான் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரின்னா 3 கேண்டில் தொடர்ந்து பை கேண்டிலாக இருக்கணும், புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். அந்த 3 கேண்டிலும் புல்லிஷாக இருக்கிறதுனால தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஸ்டில் வேலிடாக இருந்திருக்குது. ஒன்று இல்லைன்னா இது வேலிடாக இருந்திருக்காது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ட்ராயிங் ஒன்று போடுறேன். இப்படி போட்டு கலரை மாற்றிடுறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அப்போ எது டிமாண்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இப்படி ரெட் கலர் கேண்டில் இருக்கணும். இந்த இடத்துல இப்படி ரெட் கலர் கேண்டில் இந்த போட்டிருக்கேன் இல்லையா, இப்படி இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன்.
வருமானு தெரியலையே. சரி, புதுசாக போட்டுக்கலாம். ஓகே, இங்கே பார்க்கலாம். இப்படி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில், அதுக்கப்புறம் இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டில். இப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுதா? ஓகே, இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து டிமாண்ட் ஜோனாக எடுக்கலாம். இல்லை, இப்படி டிமாண்ட் ஜோன் அப்படி சொல்லி நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலுமே, இந்த கேப்பில் ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலுமே மோஸ்ட்லி இந்த மார்க்கெட் அப்படின்றது வந்து கீழே வர்றது தான் வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் பியூரான ஒரு டிமாண்ட். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து ட்ராயிங் போடுறேன். இங்கே வந்து க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது. அப்போ இந்த க்ரீன் கலர் கேண்டில் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுதுன்னா, 3 கேண்டிலும் தொடர்ந்து க்ரீனாக இருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதால் இந்த இடம் வந்து ரெட் கலர் கேண்டில் இல்லாதனால, ரெட் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா நம்ம இதை டிமாண்டாக எடுத்துருக்கலாம். ரெட் கலர் கேண்டில் இல்லாதனால இது டிமாண்ட் கிடையாது. அப்போது இது டிமாண்டே முதல்ல கிடையாது, இங்கே டிமாண்டே இல்லை. முதல்ல இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த என்ட்ரியை முழுக்க ஃபேர் வேல்யூ கேப்புக்கான என்ட்ரி. பட் இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில் இப்படி ரிஜெக்ஷன் வச்சுட்டு இப்படி வரேன் பாருங்கள், இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உள்ள ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, வச்சுக்கலாம். ஓகே, இப்படி இருக்குங்களா? இப்போ இங்கே உடச்சிருக்குன்னா இங்கே ஒரு இன்வெர்ஸ் இம்பேலன்ஸ் இருக்குது, அதை உடச்சிட்டு தூக்கி போய் நிறுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுற இடம் இது தான். ஏன்னா இந்த ரெட் கலர் கேண்டிலை வயலேட் பண்ணி போனதால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டு தான் பவர் ஜாஸ்தியை தவிர இங்கே இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் ஜாஸ்தி கிடையாது. ஸோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வைக்கிது அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் இருந்தாலும் எங்கேருந்து போயிருக்குது, என்ன மாதிரியான கலர் கேண்டில் வச்சுட்டு போயிருக்குன்னு பார்க்கணும். புல்லிஷ் கேண்டிலாக இல்லை அதில் வந்து ஒரு பியரிஷ் கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இப்படி இருக்கும்போது மார்க்கெட்னால் ரீடெஸ்ட் கொடுக்கும். இப்படி ரீடெஸ்ட் கொடுத்து வருது அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிஜெக்ஷன் வைக்கிற மாதிரி வச்சு அடித்து தூக்கிட்டு இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இப்படி போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய சீக்ரெட். புரிஞ்சுதுங்க உங்களுக்கு? இதை நீங்கள் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன். ஓகே, அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து முதல்ல என்ன இல்லை, டிமாண்டே கிடையாது. இது டிமாண்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கூடாது. சில புத்திசாலிகள் வந்து இதை டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இருந்துட்டு போட்டும், தப்பு இல்லை. அவங்க ப்ராஃபிட் பண்ணுறாங்களா லாஸ் பண்ணுறாங்களா அவங்களுக்கு தான் தெரியும். அது நமக்கு தேவையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒரு லோ ஒரு ஹை அங்கேருந்து ரீட்ரேஸ்ட் ஆகுது. ஃபேர் வேல்யூ கேப் 3 கேண்டில் புல்லிஷாக இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அங்கே என்ட்ரியை எடுத்துகிட்டு லோ டைம் ஃப்ரேமில் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். இது நம்ம டேரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்போடு நம்ம வச்சு பார்த்தாலும் லோ டைம் ஃப்ரேம் நியூட்ரல் சின்னதாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக பார்க்குறதுனால 1:9 இதிலே 1:9னா எனக்கு தெரிஞ்சு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது 1:17 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் தோராயமாக. நான் செக் பண்ணல. பட் நம்ம டேரெக்டாக போனாலுமே 1:9 இருக்குது ரிஸ்க் ரிவார்டு வந்து. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்புக்கான உதாரணத்தை பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து சப்ளை டிமாண்டுக்கு பார்க்கணும் இல்லையா? அடுத்த உதாரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே வந்து ஒரு பிஓஎஸை கட் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருக்குது. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்டில் வேலிட்னு சொல்லுவேன். இது இம்பல்சிவாக என்னப்பா இங்கே ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் இருக்குது, இதில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சதை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கலாம்.
ஸ்டில் இது யூஸ் பண்ணலாம். எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கேப்பே கொடுக்கல, இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இந்த ரிஜெக்ஷன் வந்து அடுத்த கேண்டில் உடச்சி வரும்போது இங்கே ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம இங்கே ஒரு ரெட் கலர் கேண்டில்னு வருத்தப்பட வேண்டாம். இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரிட்டெஸ்ட் கேண்டில் போட்டு இங்கே உடச்சிச்சின்னா இந்த என்ட்ரி தப்பாகிடும். நான் மைனூட்டாக சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டுட்டு இந்த ரீடெஸ்ட் கேண்டில் இந்த 2 க்ரீன் கலர் கேண்டில் இருக்கு இல்லையா, இதுக்கப்புறம் இப்படி உடச்சி வந்தால் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே தப்பு முதல்ல. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் இந்த பிஓஎஸ் எடுத்ததுக்கப்புறம் இங்கே இம்பல்ஸும் ஒரு சின்ன மூவ் நடந்திருக்குது. ஆனால் ஃபேர் வேல்யூ கேப்பை இல்லாமல் ஃபில்லப் பண்ணிடுச்சு. அங்கேருந்து ரீடெஸ்ட் ஆகி வந்ததுனால சாக்குங்கிறது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கேருந்து தான் கன்ஃபார்ம் ஆகுது. பட் ப்ரீவியஸாக இது ஸ்வீப் கணக்கில் வர்றதுனால நம்ம வந்து ப்ரீமியம் மெசேஜ் டிஸ்கவுண்ட் வந்து இப்படி தான் போட்டாகணும். இந்த இடத்துக்கு இடம் மாறும், சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். அப்போ அதை தாண்டி நம்ம எங்கே ஃபேர் வேல்யூ கேப் பார்க்கணுன்னா, அதுக்கடுத்து எங்கே இருக்குன்னா கீழே இங்கே இருக்குது. இந்த ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, அதுக்கு மேலே வந்து சப்ளை இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இங்கே எப்படி நம்ம என்ன சொன்னோம், இங்கே வந்து பை ஆகுது இல்லையா, இங்கே ரெட் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா இந்த ரிஜெக்ஷன் வந்து ரெட் கலர் கேண்டில் தான் டிமாண்ட் ஆக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோமோ, அந்த ரெட் கலர் கேண்டில் இல்லாதனால இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து யூஸ் ஆகிருக்குது க்ரீனாக இருந்ததால். அதே மாதிரி இங்கே ரெட் கலர் கேண்டில் டிமாண்டாக இருக்கிற மாதிரி இங்கே க்ரீன் கலர் கேண்டில் தான் சப்ளையாக இருக்கணும். கரெக்டாக சப்ளை க்ரீன் கலர் கேண்டில் கிடச்சிருச்சு. அது இங்கேயுமே வந்து ரெட் கலர் கேண்டில் ரிஜெக்ஷன் வச்சுருந்துச்சுன்னா அது நமக்கு சப்ளைவாக்கே யூஸ் ஆகாது. அப்போது நமக்கு ப்ராப்பரான சப்ளை கிடச்சிச்சு. இந்த ரீடெஸ்ட் தான், அதாவது ட்ராப் அது ஒரு பாயிண்ட்டு 1. 2வது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் ஆக்ட் ஆகுது 2. 3வது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேயும் இது உள்ளே தான் வருது 3. ஓகேங்களா? அப்போ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்த பட்ச போதும், அதாவது இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது. இப்படி இருந்த போதும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேலிடாக இருக்கணும்னா இங்கே இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேலே இன்னும் ரெட் கலர் கேண்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேலிடாக இருக்கும். ஆனால் இந்த இம்பல்சிவான மூவுக்கு பின்னாடி ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்டான ஒரு சப்ளை இருக்கிறதுனால இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுக்க மாதிரி எடுத்து சாக்கை வைக்கிற மாதிரிலாம் வச்சு ஏமாற்றி இங்கேருந்து லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு டேரெக்டாக சப்ளைலே வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே போயாச்சு, எங்கே கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துடுச்சு மார்க்கெட்டு. அப்போது நீங்கள் முதல்ல சப்ளை இருக்குதா, டிமாண்ட் இருக்குதா, இல்லை ஃபேர் வேல்யூ கேப் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஹை டைம் ஃப்ரேமில் கரெக்டாக கண்டுபிடிக்காமல் லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போனீங்கன்னா டேரெக்டாக ஃபேர் வேல்யூ கேப்பே வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராங் இல்லைங்கிறத நீங்கள் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு பின்னால் இங்கேயுமே ஒரு ரெட் கலர் கேண்டில் இருந்துச்சு. இந்த பேஸ் கேண்டில் இல்லாமல் ரெட் கலர் கேண்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் மிட்டிகேஷன் ஆகி டார்கெட் போயிருக்கும். ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பே ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லி இங்கே பேஸ் கேண்டில் இருக்கிறதுனால ரீடெஸ்ட் ஆகி வர்ற மொமெண்ட்டு கரெக்டாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பு ஸ்ட்ராங் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, மேலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை உடச்சிட்டு சப்ளை என்ட்ரி எடுத்து டார்கெட் போயிடுச்சு. இந்த குழப்பம் நிறைய பேருக்கு உண்டு. இந்த குழப்பம் இன்னையோட முடிஞ்சுது உங்களுக்கு. ஓகே, இதில் நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பாக இருந்தால் கேளுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நிறைய உதாரணம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 21 ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ் வந்து கண்டிப்பாக வால்யூம் இருக்காது, பேங்க்கெல்லாம் லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நியூ இயர்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து என்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸாக நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், சப்ளை டிமாண்ட் பற்றியும் இந்த ஃபேர் வேல்யூக்கை பற்றியும் நுட்பமான விஷயங்கள் ஒன்று ஒன்றா நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். வேறு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.